வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. ராணவ் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார். மெடிக்கல் உதவிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. உள்ளவே ஒரு மெடிக்கல் டீம் இருக்கு. சின்ன விஷயம்னா அவங்களே பார்த்துருவாங்க. வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அப்ப இன்ஜுரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கணும். அப்பதானே அனுப்புவாங்க. அதுவும் செக் பண்ணாமலாம் அனுப்ப மாட்டாங்க. சும்மா நடிச்சாலாம் அவங்க வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அப்ப அது சீரியஸான இஷ்யூ தான். இங்க ராணவ் டாஸ்க்ல தான் நடக்குது. ஜெஃப்ரி ராணவை தள்ளுறாரு கீழே. இவர் கீழே விடுறாரு. இந்த ஷோல்டர் தானே கீழே பட்டுது முதல்ல. ஆனா அவன் இந்த பக்கம் வலின்னு சொல்றானே, அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்றான். உடனே அங்க இன்னொரு குரலும் கேக்குது. யாரான்னா அந்த புனித ஆத்மா ஒன்று இருக்குல்ல, வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்ததுல்ல, அப்படியே ஏஞ்சல். டெவில் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா டெவில்ஸ் ஏஞ்சலை ப்ரொவோக் பண்ணணும். இதுதான் டாஸ்க் போயிட்டு இருக்கு. அந்த டாஸ்க்ல சாச்சனா ஆனந்தியை ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணா அதுல குறுக பூந்துட்டு குட்டிச்சாத்தான் குட்டிச்சாத்தான் இப்படியெல்லாம் பண்றாங்க. ஐயோ, என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன், கருவை தொடங்க. என்னது இதெல்லாம் பண்ணது யாரு? அந்த அன்ஷிதா அப்படிங்கிற அந்த வன்ம குடோன் தான். இப்ப பாருங்க, அப்படியே ஏஞ்சல் வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்ததுல, இது ஒரு ஃபேக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல. ஒருத்தன் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா பார்த்து நடிக்கிறான் 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 நடிக்கிறான்னு சொல்றேன்னா இதுதான் ஏஞ்சல் தன்மையா? உனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா நீ கொஞ்சம் அமைதியாவது இருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணணும். நீ முன்னாடி நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்னா அப்ப இதுதானே உன் ஒரிஜினல் கேரக்டர். இது ஏற்கனவே வந்துருச்சு, முகத்துறையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. ஏற்கனவே அந்த பொம்மை டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா வன்மத்தில் உட்காந்து அப்புறம் தெரிச்சு ஓடினாங்கல்ல பாத்ரூம்க்கு, அப்பவே வந்தாங்களா. அதுக்கப்புறம் மஞ்சரி அந்த டாஸ்க்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். மஞ்சரி டெவில் டாஸ்க் முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் மஞ்சரி ஃபுல் நெகட்டிவ், நான் ஃபுல் நெகட்டிவ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் மஞ்சரி மேலே வன்மத்தை கூட்டிட்டு இருந்தாங்களா. இப்போ பாருங்க, நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ இதுதானே ஒரிஜினல் அன்ஷிதா. இப்போ ஜெஃப்ரி சொல்றான்ல, ஜெஃப்ரி சொல்றது அப்படியே ஏற்றுக்கலாமான்னா ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வரலாறு சொல்லுது, அவருக்கு மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குல்ல. நான் சொல்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த பொம்மை டாஸ்க்ல இதே போல தானே ஆச்சு. இவர் போய் ஹோல்டு பண்றாரு வைத்த ராணவ், ஜெஃப்ரி வைத்த பின்னாடி ரயான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கிறான், விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்ட்ரகிளில் முத்துக்குமரன் ரயான் தனியாக அங்கே வேற ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வைத்த இவன் பிடிச்சிருக்கிறான், ராணவ் ஜெஃப்ரி வைத்த. ஒரு பக்கம் சௌந்தர்யா எழுதுறாங்க, இன்னொரு பக்கம் ஜாக்லின் எடுக்கிறாங்க கையை. இப்போ கை லூஸ் ஆனதும், அவன் லூஸாக தான் ஆல்ரெடி பிடிச்சிருந்தான், லூஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி யார்கிட்டயோ சிக்னல் கேட்டுட்டு அடிக்கட்டுமா அடிக்கட்டுமா அப்படின்னு அங்கே கேட்டுட்டு கையை இந்த எல்போவில் அடிக்கிறான் முகத்தில். இங்கே அடிபட்டுது. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஓடினான் அவன். ஓடும்போது இப்படி வேற கை வேற காட்டு போறாரு அவர் ரவுடி பிஸ்தா அவரு. ஸோ ஏற்கனவே இதை பண்ணியிருக்கிறான். அப்பவே நம்ம கத்தி கதறிட்டு இருந்தோம், குறும்படம் போடுங்க போடுங்க போடுங்கன்னு. குறும்படம் போடுங்க. ஆனால் இவங்களுக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது இந்த டீமுக்கு இந்த சீசன்ல அப்படி சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. என்ன கட் பண்றதுக்கு ஆள் இல்லையா உங்களுக்கு? அதுல என்ன உங்களுக்கு அலட்சியம்? இப்போ அந்த குறும்படத்தை போட்டிருந்தா எல்லாருமே பார்த்துருந்தா இப்போ எல்லாரும் வார்ன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இவனுக்குள்ளவும் அது ஆழமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், ஜெஃப்ரிக்குள்ளவும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ விஜேஎஸ் வாயிலே குறும்படம் போடுறாரு அப்படின்னா வாயில குறும்படம் போட்டு போனாரு. ஜெஃப்ரி நீ அடிச்ச மூஞ்சில் அடிச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் பிரேக்கில் இவன் சொல்லிட்டு இருக்கான், நான் மூஞ்சிலாம் அடிக்கல, நான் அடிச்சது ஷோல்டரில் தான் பட்டுது அப்படிங்கிறான். அப்போவே இவன் மாற்றி தான் பேசியிருக்கிறான். நடந்தது வேற, இவன் பண்ணது வேற, இன்டென்ஷனோட தான் பண்ணான், அதையும் மாற்றி சொல்கிறான் அடுத்து அப்படின்னா இப்போ சொல்கிறத மட்டும் நம்ம எப்படி நம்புறது? ஸோ கிளியராக இது டீம் அனௌன்ஸ் பண்ணுற வரை என்னன்னது நமக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு அடிபட்டது உண்மை, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கூட்டு போனது உண்மை. இன்னும் ஒரு தகவல் வருது, 3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணதா. 3 வாரம்னா அப்போ பிக் பாஸ் விட்டு நிரந்தரமாக வெளியேற்றணும்ல. இப்போ ஏற்கனவே அல்டிமேட்டில் ரம்யா பாண்டியனுக்கு கால் ஃப்ராக்சர் ஆச்சு. அப்போ ஒரு 2-3 நாள் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா தான் எவிக்ட் பண்ணாங்க. அந்த 2-3 நாளுக்காக அந்த தள்ளு வண்டி கொடுத்தாங்க. அப்புறம் எல்லா டாஸ்க்கும் அவங்கள தூக்கி உட்கார வைக்கணும், ரெஸ்ட் ரூம்னால யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போகணும். அப்புறம் இந்த ஸ்லோப்லாம் வேற போட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அந்த தள்ளு வண்டி எல்லா இடத்தையும் தள்ளிட்டு போகணும்ல, அதுக்காக ஸ்பெஷலாக பண்ணாங்க. அது ஒரு அந்த வீக்கெண்டு எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால சரி ஒரு 2-3 நாள் வச்சுருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பட் 3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அப்புறம் என்ன தான் பண்ண முடியும்? இன்னும் இருக்கிறதே அது மொத்தமாக 5 வாரம் தானே. இந்த 5 வாரத்தில் 3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அவ்வளோ நாள் ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்து ராணுவ பார்த்துக்க முடியுமா உள்ள?
ஸோ அது என்ன முடிவெடுக்க போகிறாங்க, ராணவ் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்ப வந்துட்டாரு. வெளியே போன ஆள், ட்ரீட்மெண்ட் போன ஆள் திரும்ப உள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்தது. ஆனாலும் டாக்டர் வந்து 3 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ சாச்சனாக இந்த கால் வந்து சுழுகுன மாதிரி சின்ன விஷயமா இருந்தால் அது 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். சாச்சனாவே ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ராணவ அந்த மாதிரி தூக்கிட்டு போகிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. முத்து இருக்கிறாரு, தூக்கிட்டு வாருன்னு வச்சுங்களேன். இல்லை 2 பேர் சேர்ந்து கூட, முத்துவோ அருணோ 2 பேர் சேர்ந்து கூட எடுத்துகிட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. பட் 3 வாரம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிவியராக இருந்தால் அது வச்சுட்டு இருக்க வாய்ப்பு கிடையாது. இல்லை, அதை அனுப்புறது தான் ராணுவுக்கும் நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதில் சௌந்தர்யா வேற, அவங்க வேற, அவன் வந்து எது வந்து உண்மையாக இருக்கிறான், எது வந்து நடிக்கிறான், எந்த இது பொய் எது உண்மைன்னே தெரில அப்படின்றாங்க. உன்ன மாதிரி தாம்மா பண்ணுறான். இவங்க எல்லாருக்கும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ராணவ் வந்து இவங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்ததும் டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிட்டு வெளியே வந்தது இல்லை. அப்புறம் நீயும் அதானே பண்ணிட்டு இருக்க. என்னவோ அவன் மட்டும் ஒரு அடிபட்டு இருக்கு, வலிக்குது அப்படின்னு கத்தும் போது திரும்ப வந்து நீ வந்து நடிக்கிறான் உன்னால சொல்ல முடியுதுன்னா அப்போ நீ யாரு அப்படிங்கிறது அதில் காட்டுது. சைலண்டாக அப்சர்வ் பண்ணணும். உனக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அப்சர்வ் பண்ணணும். அவன் ரொம்ப நேரமாலாம் நடிச்சிட முடியாது இல்லை, அப்படி யாரும் நடிக்க மாட்டாங்கல்ல. அப்போ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ ராணுவங்கிறதுனால தான் இங்கே பிரச்சனையா? இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அங்கே பாருங்க, நம்ம புனித ஆத்மா இன்னொருத்தருக்கிறாரு, டப்பா அருண். அவர் ஓடி வந்துட்டு அவர் தான் முதல்ல வந்து டேய் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. விஷால் கூட சேர்ந்துட்டு மெடிக்கல் ரூம், அந்த கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பாருங்க, அருண் மட்டும்தான் நம்பினாரு, அருண் சூப்பர் அப்படின்லாம் ஒரு கேம்பெயின். எதை வச்சு எந்த மாதிரி கேம்பெயின் பண்ணுறானுங்க பாருங்க. இந்த டபுக்கு டப்பாவுடைய டப்பா தான் ராணவ், அதனால் போனார். இதுவே வந்து அவருடைய ஆப்போசிட் டீமில் இருக்கிற ரயானுக்கு இது நடந்திருந்தா, அப்போ அருண் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தா அப்போ நாமளும் பாராட்டலாம், அருண் பரவாயில்ல, இந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது சீரியஸான இஷ்யூவில் அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு பாராட்டலாம். 2 பேரும் ஒரே டீம். அது இவர் அந்த டப்புக்கு டப்பாவை வந்து அவன் குருவாக பார்க்குறான். நான் ஏற்கனவே நேற்று கூட சொல்லியிருந்தேன் லாஸ்ட் எபிசோடில் கூட, அந்த ஜூஸ் குமாரை எப்படி முதுகில் குத்தி அனுப்புனாரோ இந்த டப்புக்கு டப்பா, அதே போல் ராணவையும் குத்தி அனுப்ப போகிறாரு. ஏன்னா ராணவ் வந்து அவ்வளோ நம்பிட்டு இருக்கான், குரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் இந்த அருணை. இவர் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களெல்லாம் கீழே போட்டு மெரிச்சு முதுகில் குத்தி அனுப்பி இருக்கிறது தான் வரலாறு சொல்லுது. அதான் வழக்கம் இந்த டப்பா அருணுக்கு. ஸோ இவர் வந்து டப்பா அருண் வந்து ராணுவுக்காக துடிக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இதில் இவர் வந்து ரொம்ப புனித ஆத்மான்னு சொல்லிட்டு வேற, யாருமே பண்ணல இவர் தான் பண்ணார். ஆமாம், அவர் தான் பண்ணுவார், அவங்க டீம் தானே. இப்போ ஆப்போசிட் டீமில் நடந்து அப்போ பண்ணாதானே நம்ம அதை பாராட்ட முடியும். ஸோ அதனால் அதையும் ஏற்றுக்க முடியாது. ஜெஃப்ரிக்கு வந்து ஏற்கனவே அதான் சொன்ன, அந்த குறும்படம் போட்டு வார்னிங்கும் கொடுக்கல, பெருசாக லைட்டாக கொடுத்தாரு. யாரையோ கேட்டுட்டு நீ போய் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தா அவன் மனசில் அது பதிஞ்சிருந்தா திரும்ப அதை ரிப்பீட் பண்ண மாட்டான். ஏங்க இப்போ இந்த பக்கம் தானங்க ஊறாரு அப்படின்னா அது எப்படிங்க சொல்ல முடியும்? இங்கே வந்து இருக்கிற எலும்பு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது நிறைய கபடி போட்டியில் கூட பார்த்துருப்பீங்க, நானே கூட பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷம் முன்னாடி பிரதர் ஒருத்தருக்கு இங்கே எலும்பு உடஞ்சிருச்சு, நார்மலாக கபடியில் அங்கே விளையாடும் போது, இந்த மாதிரி கீழே தள்ளி விளையாடும் போது. ஸோ அதனால் அது நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜெஃப்ரி வந்து அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, யாருக்கும் உண்மையும் சொன்னது கிடையாது. ஸோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 3 வாரம் அப்படிங்கிறது என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இது உள்ளே இருக்கிறது இந்த போட்டியில் நடக்கிறதுனால நம்ம மொத்தமாக வந்து ஜெஃப்ரி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக நம்ம சொல்ல. ஆனால் இவன் ஏற்கனவே இந்த மாதிரியும் பண்ணியிருக்கான், இன்டென்ஷனோடவும் பண்ணியிருக்கிறான். ராணுவ உடம்புக்கு ஜெஃப்ரி எல்லாம் தள்ளி விட்டு தூக்கி வீசிடலாம். ஆனால் சிலர் அவங்களுக்குள்ளே இருக்குல்ல அந்த இன்செக்யூரிட்டி இருக்குது, அதை உடச்சிட்டு வரணும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா உருவம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் அங்கே பண்ணாமல் ஜெஃப்ரி வந்து ராணுவ தள்ளிட்டு இருக்கான் கீழே. அந்த மாதிரி தான் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்த தகவல் வருது அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.